இங்கே வருங்க. நான் வியூவர்ஸுக்காகலாம் பேச கிடையாதுங்க. நெசமாகவே அவங்க லைவில் போயிட்டு எனக்கு மனசு சங்கடப்பட்டதுனால தான் அவங்க போய் கமாண்ட் பாக்ஸில் போய் நம்ம கமாண்ட் ஒன்றேன்னு வச்சுங்க. அதே மாதிரி 10ஓட 11 கமெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அதனால தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துருன்றதுக்காகத்தான் வீடியோவில் போட்டேன் பார்த்துக்குங்க. இல்லைன்னா அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியோ அல்லது அவங்கள்ட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சுன்னா நான் அப்படியே நேரடியாகவே சொல்லியிருப்பேன். ஒருத்தவங்கள பேசித்தேன் அதில் வீடியோவை போட்டு அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் நான் கிடையாது. உண்மையிலேயே வருத்தப்பட்டுச்சு. இந்த அக்கா எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க, நம்மளை மாதிரியே பேசுகிறான்னு சொல்லவும் நம்ம ஓடியாந்து பார்த்தது மாதிரி தானே அவங்களும் நம்மளை பார்த்தவங்க வாங்கக்கா வீடியோவெல்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லாட்டாலும் வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூட அந்த கமாண்டுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கலாமே அப்படின்றத என்னோட எண்ணம். அதை போய் அவங்க கமாண்ட் பாக்ஸில் போய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1000 கமாண்டில் 1001 கமாண்டாக என் கமாண்டு போகும். அதுவும் டேரெக்ட் கமாண்டு பண்ண முடியாது வச்சுக்கோங்க. யார் விட்டு கமாண்ட் பாக்ஸில் யாரும் தான் போய் பண்ணணும். அப்படி பண்ணுவேன். அதை காக்குறாங்களோ காங்கலையோ, அதனால தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணி போட்டேன். இது வேறு பேசாண்டு இருக்காருல்ல, மற்ற சேனல்காரர்கள்லாம் சேர்ந்து பாடி சேவிங் பண்ணுறேன் அது பண்ணுறேன். பாடி சேவிங்னா என்ன, ஒருத்தவளை குறை பேசுறதுக்கு தான் பாடி சேவிங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், என் வாய் மாதிரியே இருக்குது அந்த அக்காவுக்கு. என் மூஞ்சிக்கிட்ட இந்த எனக்குள்ளே இப்படி கருப்பாக இருக்கேன் அதே மாதிரியே இருக்குது. புருவம் மட்டும்தான் அழகாக அப்படி எடுத்து விட்டுருக்கா, நம்மளுக்கு அப்படி புருவம் இல்லை. மக்கள் சொன்னது ரைட்டு தான். பேச்சு என்னைய மாதிரியே இழுத்து பேசுகிறாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னங்க இதுக்கு போய்கிட்டு வேறு ஒரு சேனல்கார அக்கா வேறு அவங்க வியூவர்ஸுக்காக பேசாத பானுமதின்னு போட்டுவிட்டு அவங்க வியூவர்ஸுக்காக பெரிய தலைப்பு. நானாச்சும் சும்மா சாதாரணம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க இங்கிட்டு ஒரு படம் போட்டு பாடி சேவிங் பண்ணிட்டான்ட்டாங்க. இது என்னப்பா முருகா, நான் எத்த பாடி சேவிங் பண்ணேன்? அப்போ அந்த அக்கா சொல்கிறப்ப எனக்கு தோணுது என்னென்னா, ஒரே தொழில் பண்ணுறவங்களாக இருக்கவும் அவங்களோட சரி வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் சமரசமாக பேசுகிறாங்க. நம்ம எதுக்கு இவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு அப்படின்னு தள்ளி போகிறாங்களோ அப்படின்ற மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. எல்லோரும் மனுஷதான் இப்போ வந்துட்டோம்னா யூடியூப்புக்குள்ளே இதுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்மளுக்கு பொழுது கொண்டா போகணும். அப்போல நம்மளுக்கு பிடிச்ச சேனலில் பார்க்கத்தான் செய்வோம். அது என்ன சேனலாக இருக்குது, யாராக இருக்குது, அப்படித்தான் போவோம். அப்படித்தான் நினச்சிக்கிட்டு நான் அதில் வீடியோவில் சொன்னேன். இந்த அக்கா அதை பார்த்துட்டு இந்த அண்ணன் கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னே உங்களை யாரையும் நான் குறைச்சி தரக்குறவா போட்டுறோம்லாம் போட கிடையாதுண்ணே, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. என்ன கமாண்டுக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் தப்பாக எதுவும் சொல்லிச்சுன்னா நீ மன்னிச்சுக்கோங்க. ஆனால் வியூவர்ஸ் வரணும், மற்றவங்களாம் பார்க்கணுன்றதுக்காக வீடியோ கிடையாது. நான் பாட்டுக்கு சோறாக்கிறேன், நான் பாட்டுக்கு வடை விடுறாலும் 10 மக்கள் லைக் பண்ணுவாங்க. எதுக்கு மற்றவங்கள குறை சொல்லி நம்மளுக்கு லைக் இல்லை. ஆனால் எனக்கு உண்மையிலே மனசு 2-3 நாளாக கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி அதை தெரியப்படுத்துன்னு எனக்கு தெரியல. சரி வீடியோவை பதிவு பண்ணால் அவங்க நம்ம வீடியோத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, பார்த்துக்குருவாங்க அப்படின்னு நினச்சிதேன் போட்டேனுக்கா போட்டேன்னே எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. ஆமாம்.